சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணோசை ஆராதனை நேரம். வணக்கம் நேயர் சகோதர சகோதரிகளே, ஞாயிறுதோறும் பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் இந்த ஆராதனை நேரத்திலே பங்கு பெற்றலாம். festaudio.net என்னும் இணையத்திலே ஒளி வடிவாகவும், ஸ்மார்ட் போன்ஸ் தொலைபேசியிலே LTR.FM வாயிலாகவும், வைஃபை வானொலி வாயிலாகவும் ஒலி வடிவாக கேட்டு நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். விண்ணொளி எனும் எமது 15 நிமிட நேர அனுதின காலை சிந்தனையை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும், அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும், விண்ணொளி எனும் இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமைகள் தோறும் பிற்பகல் 4 மணிக்கு ஹோலிகோட் டிவியிலேயும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் என்பதை மறவாதீர்கள். முதலாவது நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் நன்றி செலுத்துவோமா? என்றால் அவர் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லை. அவர் எங்களுக்கு சிலுவையிலே ஒன்று செய்யாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை. In Christ alone my hope is found. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள முழு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறாங்க. நாங்கள் அநேக நேரங்களில் எங்கள்கிட்ட இல்லாத நினைச்சு தான் நாங்கள் ஆண்டவரத்திலே கம்ப்ளைண்ட் பண்றது. ஆண்டவரை இது காணாது, சுகம் காணாது, பணம் காணாது, அது காணாது. ஆனால் எத்தனையோ டேஞ்சரை ஆண்டவர் எங்களுக்கு வராமல் தடுத்திருக்கிறார் தெரியுமா? அந்த ரீசன்ட்லி ஹெலிகாப்டர் கிராஷ்ல வேலைக்கு போய் கொண்டு வந்து ஒருவர் செத்தார், ஹெலிகாப்டர் விழுந்து. எங்களுக்கு மேலால ஒவ்வொரு நாளும் எத்தனை ஹெலிகாப்டர் பறக்குது. ஆண்டவர் எல்லா டேஞ்சர்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வருவார். எத்தனை வியாதிகள் எங்களுக்கு வராமல் ஆண்டவர் தடுத்து இருக்கிறார். சுகையினப்பட்ட பொழுதுதான் அந்த சுகத்தின் அருமை எங்களுக்கு தெரியும். எத்தனை வியாதிகள்ல இருந்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்திருக்கிறார். நான் கனடா தேசத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு ஃப்ரெண்டை சந்தித்தோம். அவர் அப்பதான் தன்னுடைய தாயாரை கேன்சர்ல இழந்து செத்த வீடு எல்லாம் ஃபியூனரல் எல்லாம் கொண்டாடி முடிய ஹஸ்பண்டுக்கு 33 years கேன்சர் என்று டயக்னோஸ் பண்ணினார். என்னை விட 1 வயது தான் ஹஸ்பண்டு கூட. ஹஸ்பண்டுக்கு இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கணும். அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறபடியால் அவருக்கு அந்த பேலன்ஸாக நடக்கக்கூட முடியாது இவரோட ஹெல்ப் இல்லாமல். இவருக்கு வேலை போகணும், ஏனென்றால் குடும்பத்தை பார்க்கணும், அதோட ஹஸ்பண்டையும் பராமரிக்கணும். எத்தனை டேஞ்சர்லேருந்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வர்றார். எவ்வளவு வியாதிகள் ஆண்டவர் எங்களை வராமல் தடுத்து இருக்கிறார். நாங்கள் சர்வீஸ் முடிய சொல்லிருக்கிறோம், என் மரணத்தை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அதை நாங்கள் ஒரு நாள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எங்களுக்கு வராமல் தடுத்து இருக்கிற காரியங்கள் அநேகம். இந்த மாலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இன்றையிலேருந்து நான் உங்களை தேங்க்ஸ் சொல்ல போறேன். எனக்கு வராத அநேக டேஞ்சர்ஸ், எனக்கு வராத அநேக சுகஈனங்கள், எனக்கு வராத அநேக பற்றாக்குறைகள், எனக்கு இல்லாமை, எல்லாவற்றுக்கும் நான் நன்றி செலுத்த போறேன். நான் பாடுவோம் இந்த பாடலை. நன்றி 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 ஐயா. முதலாவது இயேசு கிறிஸ்துவாய் நன்றி செலுத்துவோம். அடுத்தது ஆண்டவரே, அநேக டேஞ்சர்ல எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீரே, யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீரே, குறைவெல்லாம் நிறைவாக்கினீ, எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கினீ. Shall we say thank you? Thank you. நன்றி 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 ஐயா. Everybody close your eyes and say thank you. நன்றி நன்றி ஐயா. Yes Father. நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா.
சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். வியாதிகள் எனக்கில்லையே, இனி வியாதிகள் எனக்கில்லையே. நன்றி 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 ஐயா. உணர்ந்து சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. சொல்லுவோம் நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பீர். தனியாக விட மாட்டீர், என்னை தனியாக விட மாட்டீர். நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா நிசியே, ஜெயம் தந்த தெய்வம். யெகோவா நிசியே, ஜெயம் தந்த தெய்வம். தோல்விகள் எனக்கில்லையே, இனி தோல்விகள் எனக்கில்லையே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஐயா. Let's focus on Jesus. Nandri. Children, close your eyes and thank you, Jesus. And thank Jesus. Nandri, Nandri, Nandri ஐயா. Church, say thank you. Nandri, Nandri, Nandri ஐயா. Nandri, Nandri, Nandri ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. சொல்லுவோமா? நன்றி சொல்வேன், நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. சொல்லுவோம், நன்றி சொல்வேனே, நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. Thank you, Jesus. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. தகப்பனே, உம்முடைய குமாரன் இயேசுவுக்காய் நன்றி கர்த்தாவே. Father, in the name of Jesus we come to you.
உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை வெற்றி சிறக்க பண்ணிறபடியால் நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை முற்றும் ஜெயங்கொண்டு மாற்றி வைத்திருக்கிறீங்களே நன்றி சுவாமி. சொந்த பிள்ளைகளாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டதுக்காய் நன்றி சுவாமி. அநேக டேஞ்சர்ல எங்களை பாதுகாத்ததுக்காய் நன்றி சுவாமி. அநேக வியாதிகள் எங்களுக்கு வராமல் நீங்கள் தடுத்ததுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, அநேக பற்றாக்குறைகள் அநேக குறைகள் எங்களுக்கு வராமல் பாதுகாத்ததுக்காய் நன்றி சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. விதாமத்தை திருப்பி நான் காலமுறை எழும்பி இதை ஆயத்தப்படுத்துகிற பொழுது பாட்டுகளை நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். அந்த ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்தார். இந்த மாலை வேளையில் காலை வேளையில் நான் இதை ஆயத்தப்படுத்துகிற பொழுது ஒரு வசனம் எனக்கு வந்தது. அதாவது, God will make a way when there seems to be no way. நடக்க முடியாது என்று நீங்கள் நினைத்திருந்தால் மாலை வேளையில் ஆண்டவர் சொல்ற காரியம், நான் வழிகளை திறப்பேன். நான் ஆய்சாயில வாய்ச்சோம், நான் வனாந்திரத்திலே நீரூற்றுகளையும் அவாந்திர வழிகளிலே வழிகளையும் உண்டாக்குவேன். நான் அப்படியே திருப்பி நாங்கள் சங்கீதம் 118 5ஆம் வசனம், Psalm 118 verse 5. இதுவரையும் நடக்கல என்று நீங்கள் நினைத்திருந்தால் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு வர்ற செய்தி, God will make a way. ஆமென். நெருக்கத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் கேட்கிற கர்த்தர் மாத்திரம் இல்லை, விசாலத்திலே கொண்டு வந்து விடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். சங்கீதம் 91:14, Psalms 91 verse 14. அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சங்கீதம் Psalm 50 verse 15, Psalm 50:15. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த ரெடி? காரணம், ஆண்டவர் உங்களை விடுவிக்க போறார். ஆண்டவர் உங்களை விடுவிக்க போறார். நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு முடிவு தெரிஞ்சிட்டு, சோ நாங்கள் இப்ப என்ன செய்வோம்? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. கரங்களை தட்டுவோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும். Everybody கைகளை உயர்த்துவோம். Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. ரட்சிப்பு தந்தார் இயேசு. ஆமென். ரட்சிப்பு தந்தார் இயேசு. Yes Father. ரட்சிப்பு தந்தார் இயேசு. ரட்சிப்பு தந்தார் இயேசு. பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். Everybody hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. சமாதானம் தந்தார் இயேசு. Yes, சமாதானம் தந்தார் இயேசு. Yes, உங்களுக்கு எனக்கும் சமாதானம் தந்திருக்கிறார். சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நாம் பாடி இயேசு போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா,
விடுதலை தந்தார் இயேசு. எஸ், விடுதலை தந்தார் சொல்லுங்க. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கைகளை உயர்த்தி சொல்லுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்து. கடைசியா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், சமாதானம் தந்தீங்கள் ஆண்டவரே, விடுதலை தந்தீங்கள் ஆண்டவரே, புது வாழ்வு தந்தீங்கள் சுவாமி ஆண்டவரே, ரட்சிப்பு தந்தீங்கள். ஹல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவரே, எங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் சுவாமி, உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து சுவாமி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை வாழ்க்கையிலே நம்பிக்கை கொடுத்தீங்களே ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. In Christ alone we have the hope. ஆமென். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் எங்களுக்கு சகல நம்பிக்கை இருக்கிறது. Thank you Jesus. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஐசாயா 53ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. இன்னைக்கு சமாதானம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அதுக்குரிய கிரயத்தை ஆண்டவர் செலுத்தினார். இந்த ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. சமாதானத்துக்கு ஒரு ஆக்கினை இருக்கிறது. இந்த ஆக்கினை இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் விழுந்தது. சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேல் விழுந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானத்துக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் இந்த சமாதானத்துக்காய் நன்றி செலுத்துவோம் சுவாமி. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். காரணம் ஆண்டவரே, எல்லா தீமையும் நீங்க சுமந்து கொண்டீங்க, என் சாபத்தை நீங்க சுமந்து கொண்டீங்க ஆண்டவரே. ஆகையால் நான் நன்மைகள் நினைக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன், நன்மைகள் நினை. எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே, இயேசுவே. Church, focus on Jesus. இயேசுவே, இயேசுவே.
அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக. எஸ் ஃபாதர், நன்றி 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 நாதா, அளவில்லா அன்புக்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு ஆமாண்டவரே, பலத்தை நீங்க தந்ததுக்காய், பலத்தை நீ தந்த. கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவரை நோக்கி? இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. எஸ் நன்றி நன்றி நாதா, அளவில்லாத அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி நீ. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக என்னை கணம் பண்ணினீர். அன்பாக Everybody close your eyes. எல்லாரும் கண்களை மூடுவோம் இந்த வேளையிலே. இயேசு ஆண்டவரே, இயேசுவை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்கள். Children, close your eyes and focus on Jesus. Focus on Jesus. Children, close your eyes and focus on Jesus. இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லாத அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? இயேசு. எஸ், ஆமா ஆண்டவரே, உடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே, உடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே, உடைய ஆழ மகளம் அறியாத உடைய அன்புக்காய் நன்றி சுவாமி, உடைய அன்கண்டிஷனல் லவ்வுக்காய் நன்றி சுவாமி. இயேசுவே நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. Yes, Jesus. Thank you for your love. Thank you for your love. அன்புக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீங்கள் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. எதிரிகள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை அன்பாக கணம் பண்ணி நீங்களே ஆண்டவரே.
Thank you Jesus. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ராஜா, அன்புக்காய் நன்றி சுவாமி, அன்புக்காய் நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. You deserve the glory. எல்லாரும் நாங்கள் worship டைமுக்காக கடந்து போவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், Father, you deserve all the glory and honor. Amen. துதிக்கு பாத்திர நீங்க சுவாமி. மகிமை உங்கள் ஒருவருக்கு, கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு சுவாமி. எல்லா மகிமைக்கும் பாத்திரக்கும் சொந்தக்காரர் நீங்கள் சுவாமி. You are great. You do miracles, Father. ஆண்டவரே, you are mighty God, ஆண்டவரே. You are awesome God, ஆண்டவரே. You are a supernatural God, சுவாமி. We exalt your name, Father. There is no one like you, Jesus. You deserve the glory And the honor. and the honor. Lord, we lift our hands. Lord, we lift our hands in worship. And we bless your holy name. Bless your holy name. You deserve the glory and the honor. And the honor. Lord, we lift our hands. Lord, we lift our hands in worship. And we bless your holy name. For you are Great, you do miracles so great. There is no one else like you. there is no one else like you. There is no one else like you. For you are Great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர சொல்லுவோம், மகிமை உங்களுக்கு. மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், நாங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. யாரும் இல்லை. ஆம் ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுவோம், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்தும். ஆண்டவரை துதிப்போம் இந்த வேளையிலே. Hallelujah. There is no one like you, Jesus. There is no one like you, Jesus. There is no one like you, Jesus. No one like you, Jesus. Thank you. We are too Roman. There is no one like you, Jesus. No one else can touch my heart like you do, Father. உங்களை போல என்னை தேற்றிட, உங்களை போல என்னை அடைத்திட ஒருவரும் இல்லை சுவாமி. உங்களை போல பெரிய தேவன் ஒருவரும் இல்லை சுவாமி. துதிக்கு நீங்கள் பாத்திரர் சுவாமி. துதியும் கனமும் மகிமையும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் நீங்கள் சுவாமி. உங்களை உயர்த்துகிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் ஒருவரே பெரியவர், நீங்கள் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர், நீங்கள் ஒருவரே ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், நீங்கள் ஒருவரே கர்த்தாவே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் சொந்தக்காரர். உங்களை போல வேறு தெய்வம் இல்லை சுவாமி. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை சுவாமி. உம்மை அல்லாமல் வேறு கடவுள் இல்லை எங்களுக்கு சுவாமி. உம்மை அல்லாமல் ஆண்டவரே அதிசயங்கள் செய்கிறவர் தேவன் ஒருவரும் இல்லை சுவாமி. நீங்களே பரிகாரியான கர்த்தர், நீங்களே ஆண்டவர், நீங்களே கர்த்தர், நீங்களே ராஜாதி ராஜா,
நீங்களே கர்த்தாதி கர்த்தர். Worthy is the lamb, worthy is the lamb, Father. You're worthy, Jesus. You're worthy, Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வேளையில் ஆண்டவரை ஆராதிப்போம். வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் பெரியவர்னு சொல்லுவோம். ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர்னு சொல்லுவோம். ஆண்டவர், your majesty, Father. We worship your majesty, Father. We exalt your name, Father. We worship you. We praise your name, Father. We praise your mighty name, Father. You do miracles every day, Father. உங்களை உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் ஒருவரே பெரியவர், நீங்கள் ஒருவரே கர்த்தர், நீங்கள் ஒருவரே ஆண்டவர். உங்களை போல ஒரு தெய்வம் இல்லை சுவாமி. No one else can touch my heart like you do, Father. Thank you, Jesus. உயர்த்துகிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உங்களை துதிக்கிறதுக்கு 1000 நாவுகள் போதாது. மகத்துவம் உள்ளவர், மாட்சிமையிலே நிறைந்தவர். You deserve all the glory and honor. துதிக்கு பாத்திர நீங்க சுவாமி, துதிக்கு பாத்திர நீங்க சுவாமி. எல்லா துதியும் கனவும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு தான், இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Jesus. நாங்கள் நம்முடைய சரீர பிரகாரமான கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக முடியும். Hallelujah. We are the overcomers of physical adversity or physical hardship என்று சொல்லலாம். சரீர பிரகாரமான வேதனைகளினால அநேகம் பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு, விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள். அதான் வேதனையான காரியம், right? Now you all know this Bible verse, John 16:33. யோவான் 16:33 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லையா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. என்ன வசனம்? யோவான் 16:33 பார்க்காமலே சொல்லுங்க பாப்போம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென், ஆமென். Jesus was saying that இல்லையா? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ரைட்? இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, அவரே அதை ஒத்துக்கொண்டு விட்டார் இல்லையா? He confesses that yes, there is troubles in this world, right? அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லாரும். ஆண்டவராய் இயேசு அவர் இந்த உலகத்துல கஷ்டங்களுக்கூடாக போனார். I don't know how many of you really believe that. கஷ்டங்களுக்கூடாக போனார், ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கஷ்டங்களை ஜெயித்தார். Hallelujah. This is very important to us, right? If you do not have difficulties, if you do not have fight, then how can you prove your victory? சண்டையே இல்லாவிட்டால் எப்படி நீங்க உங்களுடைய ஜெயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? So we need, right, troubles to prove that we are victorious over those troubles. நம்முடைய கஷ்டங்களை நாங்கள் மேற்கொள்கிறவர்கள் என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் இந்த உலகத்திலே கஷ்டங்கள் அவ்வப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா? ரைட். ஸோ ஆகவே கஷ்டத்தை கண்டு பாய்ந்து ஓட வேண்டாம். Especially if you are a child of God, don't run away or run away from the problems. பிரச்சனையை கண்டு ஓட பார்க்காதீங்க, எதிர்த்து நில்லுங்க. In the name of Jesus, right? In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகளை போராட்டங்களை எதிர்த்து நில்லுங்க, அது ஓடி போகும். ஏனென்றால் உங்களுக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு காரியமும் யாரிடத்திலிருந்து வருகிறது? எதிராக என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரிய வேணும் அதுல எதிரி என்ற வார்த்தை வருகிறது, ரைட்? எஸ், whenever we talk about enemy, right, we are in the Tamil word, of course it's very clear, right? It says that the things that comes against us, எங்களுக்கு எதிராக வருகிற காரியம் தான் எங்களுக்கு எதிரி. அப்ப எதிரி என்பவன் யார்? சத்துரு என்பவன் யார்? சாத்தான். ஆமென். ஆகவே நாங்கள் அந்த சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம். And that's exactly what Jesus was doing, right? Satan was trying to bring all kinds of troubles to Jesus, but what did Jesus do? He overcome them, right? எல்லா காரியங்களையும் சாத்தானத்தில் வருகிற எல்லா காரியங்களையும் எதிர்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவர் மேற்கொண்டார். So he is a model believer for all of us. ஆண்டவர் இயேசு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு காணப்படுகிறார். அவர் செய்த மாதிரியே நாமும் செய்ய முடியும். ஏனென்றால் இன்றைக்கு நாமும் அவரை போலவே ஆவியிலே பிறந்திருக்கிறோம். ஆமென், ஹalleluya. தேவனால் பிறந்தவர்கள் நாம். We are born of God, so we have the power to overcome the evil one. Okay, right? So I'm going to tell you something which you may already know. ஏற்கனவே தெரிஞ்ச காரியமா இருக்கலாம், ஆனால் நாம் அதை இன்றைக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஏவுகிறார். என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவருக்கு நம்மை போல ஒரு சரீரம் இருந்தது. The Lord Jesus had a body like ours, a physical body. How many of you really believe that? எத்தனை பேர் நம்புறீங்க? Oh yes, when he was here in this world I'm talking,
இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. இப்ப அவர் ஆவியா இருக்கிறார் இல்லையா? இப்ப சரீரப்பிரகாரமா இல்ல அவர் இந்த உலகத்துல, right? But there was a time when Jesus was in this world in his physical body. சரீரப்பிரகாரமாக இந்த உலகத்துல அவர் இருந்தார். That gives us hope now. அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. ஏனென்றால் what I believe, நான் நம்புகிறேன், அவர் சரீரப்பிரகாரமாக இருந்து இந்த உலகத்துல வாழ்ந்து பார்த்ததுனால இன்றைக்கு நான் படுகிற கஷ்டம், என்னுடைய போராட்டம் எல்லாமே அவருக்கு அப்படியே தெரியும். Right? ஆகவே எனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். The Lord Jesus knows everything about our problems because he was going through the same thing when he was in this world. Right? That's one of the reasons why he came down. அதுக்காக தான் வந்தார். நாங்கள் பார்க்க போகிறோம். See, Luke chapter 24 verse 39. லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தோடு அடுத்து வாசிப்போமா? அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது, நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு சரீரம் இருந்தது. அவர் சொன்னார், எனக்கு எலும்பு கூட இருக்கிறது இந்த சரீரத்துக்குள்ளே. ரைட், லெட்ஸ் ரீட் Luke 24:39. 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிப்போமா? ரைட், திஸ் இஸ் வாட் ஜீசஸ் செட். இதான் இயேசு சொன்னார், நான் தான் என்று அறியும்படி. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? Have you taken the portion? Ready then? Okay. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. So when he was in this world, he was not a spirit. Oh, this encourages me. இது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிறது. என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே சரீரப்பிரகாரமாக இருந்து வாழ்ந்து பார்த்தவர். ஆகவே இன்றைக்கு என்னை அவரால் புரிந்து கொள்ள முடியும், எனக்கு உதவி செய்ய முடியும். ஆம், அவர் என்னுடைய சகல காரியங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:9, Philippians chapter 2:9 also says that he was in his physical body in this world, right? Actually that was in English, but in Tamil Bible it's verse 6. தமிழ் வேதாகமத்திலே 6ஆம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சரீரம்? அவர் தேவனுடைய I think it's 7, number 7, right? verse 7 பார்ப்போம். 7ஆம் வசனம், அதை தொடர்ந்து 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னண்டா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், மனுஷனை போல் ஆனார். பிறகு பாருங்க 8ஆம் வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். He wants to make sure that people believe that he was in his physical body in this world, when he was in this world. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சரீரப்பிரகாரமாக இருந்தார். கடைசியாக 1 தீமோத்தேயு 2:5 பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 தீமோத்தேயு 2:5. ஹalleluya, ஹalleluya. ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே நமக்கு. அதாவது ஆண்டவராக இயேசு ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்பது அது மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஒரு உண்மை. ஏன்னு சொன்னால் நாங்கள் பிற ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய ஆண்டவர் மனித பிரகாரமாய் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனித சரீரத்திலே, இந்த சரீரத்திலே அவர் பாடு அனுபவித்தார். Some people do not believe that. இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே எல்லா விதமான ஆசீர்வாதமும் நாம் பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு எப்படி வருகிறது தெரியுமா? Because our Jesus died in the physical form. சரீர பிரகாரமாக சிலுவையிலே அவர் பாவ பரிகாரம் செய்தார். Right? We'll look at that verse later on. இப்போ இந்த வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனம் இல்லையா? 1 தீமோத்தேயு 2:5. ரெடி? 1 தீமோத்தி 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்ப இதுல மனுஷனாகிய என்று வரும் இல்லையா? 2:5, 1 Timothy 2:5. Sorry, in English it's different, I suppose. Oh, 5, verse 5. Sorry, I'm reading the wrong verse. Right? verse 6. Amen. Hallelujah. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து. Hallelujah. See, it's very important for us to see this. அதனால தான் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், அவர் மனுஷனாக கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் இருந்தார், மனுஷ பிரகாரமாக இந்த உலகத்தில் இருந்தார். Now let's turn to that வசனம், that verse that I was talking about. இப்போ நாம் அந்த வசனத்தை பார்ப்போம். அதாவது பேதுரு எழுதும் பொழுது 1 பேதுரு 2:24. சுயநமாக இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. Those who are not well, those who are using tablets, right? Take this verse please. இந்த வசனத்தை எடுங்க.
1 பேதுரு 2:24. 2:24 of 1 Peter. 1 Peter. This is going to set you free now. இது உங்களை விடுதலையாக்க போகிறது, சுகத்தை கொடுக்க போகிறது, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான எதிர்கால வாழ்க்கையை கொடுக்க போகிறது. ஏனென்றால் அந்த வசனம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசுவுடைய வசனம். ஓகே, ரைட். வாசிப்போமா? ரெடியா? Have you taken the verse? 2:24 of 1 Peter. Ready? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, நல்லா கவனிங்க, தமது சரீரத்திலே, ஐ லவ் தட், தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆகவே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், குணமானீர்கள். Oh, many of us do not have that healing right now, you know, because we don't believe this. இதை நம்புறோம் இல்லை, இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவர் இயேசு சரீர பிரகாரமாக எனக்காக பாடுபட்டார், வேதனைப்பட்டார், காயங்கள் ஏற்றார். ஏனென்றால் என்னை சரீர பிரகாரமாக சுகப்படுத்துவதற்காக, என்னை சரீர பிரகாரமாக சுகமான வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென், ஆமென், ஹalleluya, hallelujah. Okay, now let's see this one. இப்போ நாங்க பார்ப்போம் just quickly. இப்போ ஆண்டவர் இயேசு தன்னுடைய மாம்சீக சரீரத்திலே அவர் மாம்சீக வேதனைகளை அனுபவித்தார் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ரைட்? He had physical adversities, physical hardships. Jesus went through difficult times in his physical body. அவருடைய சரீரத்திலே, சரீர வாழ்க்கையிலே கஷ்டமான அனுபவத்துக்குள்ளாக போனார். மத்தேயு 26:37 பார்ப்போம். Matthew chapter 26 verse 37 says that this Jesus was having difficult times in life. Hallelujah. It was not at the cross. சிலுவையிலே அல்ல, ரைட்? சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாகவே இயேசு தம்முடைய சரீரத்திலே சில வேதனைகளை அனுபவித்தார். 26:37 வசனம். ரெடி? Yeah? Okay. Matthew 26:37. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் இயேசு. துக்கம், வியாகுலம். சில நேரத்தில் வாழ்க்கையில, right, in our lifetime sometimes we go through these kind of things, right? We go through sorrow, right? We go through difficult times, right? And Jesus went through the same. Amen, amen, hallelujah. But you know, it's the same Jesus said in John 16 where we read recently. இப்போ கிட்டடியில் வாசிச்சோம், கொஞ்சம் முந்தி வாசிச்சோம், ரைட்? யோவான் 16 கடைசி வசனத்தில் வாசிச்சோம், ரைட்? ஆண்டவராக இயேசு சொன்னார், ஆம், இந்த உலகத்தில் உபத்திரவம் எனக்கும் இருந்தது. Hallelujah. That's why he's talking about the troubles in life. உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், எனக்கும் உபத்திரவம் இருந்தது, நானும் சில உபத்திரவங்களுக்கு போகிறேன் சில நேரங்களில், ரைட் என்று சொல்லிட்டு தான் சொன்னார். ஆனாலும் உபத்திரவம் என்னை மேற்கொள்ளவில்லை. ஆமென், ஹalleluya. உபத்திரவம் இயேசுவை மேற்கொள்ளவில்லை. The troubles did not overcome Jesus, but rather he overcame. Amen, hallelujah. So he's saying, my dear child, you also can do the same. பிள்ளைகளே, நீங்களும் அப்படி செய்யலாம். நான் மேற்கொண்டேன், நான் ஜெயித்தேன், அந்த ஜெயிக்கும் கிருபையை நான் உங்களுக்கும் தந்திருக்கிறேன். நீங்களும் ஜெயிக்கலாம், நீங்களும் கஷ்டத்திலிருந்து வெளியில வரலாம், நீங்களும் நோய்களிலிருந்து வியாதிகளிலிருந்து விடுதலை ஆகலாம். ஹalleluya. Oh, thank you Father. Oh, நன்றி. இந்த காரியம் நிச்சயமா நம்ம உற்சாகப்படுத்த முடியும். பாருங்க, இதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்தார். Right? He gave a promise to the people, especially the last part of verse 20. Right? 16:20, same John chapter 16 verse 20. The last part, right? Let's read. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Hallelujah. He turns the sorrow into joy. Amen, amen. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆனால் நான் நினைக்கிறேன் he overcame that. அதை ஓவர்கம் பண்ணினார். என்ன சொல்லுகிறார்? நாமும் செய்யலாம். ஏன் தெரியுமா இங்க சொல்லியிருக்கிறார்? நீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது? அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது. When you look at Jesus, you can overcome troubles in your life. Hallelujah. So don't be discouraged. Okay? சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில துக்கம், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது, ஈவன் கண்ணீர் வரும் பொழுது, ரைட்,
சோர்ந்து போக வேண்டாம். வேதனையின் நடுவிலே நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. You know, in verse 32, the verse before 33, எந்த வசனத்தில் உபத்திரவம் உண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரோ அதுக்கு முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னால், you know, Jesus was left all by himself and he said, even though you will all leave me, right, I will be all by myself, I am not going to be worried. You know why? He is telling a secret here. ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 32 வசனம், verse 32 of John 16. யோவான் 16:32. எல்லாரும் வாசிப்போம், எல்லாரும் வேணுங்க. பியூட்டிஃபுல் verse. ஹalleluya. இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்தினேன். Why? என்னுடைய அப்பா. Oh yes, that's exactly the word means. பிதா நீங்க போட்டிருக்க father means அப்பா. என்னுடைய அப்பா என்னுடனே கூட இருக்கிறார். Hallelujah. This is why saying the next verse, don't be worried. Cheer up. Take courage because I overcame the world. Right? உபத்திரவம் உண்டு, ஆனா நீங்க தனித்திருப்பதாக நினைக்க வேண்டாம். உங்க அப்பா உங்களோட கூட இருக்கிறார். Hallelujah. You know, we have double appas. ரெண்டு அப்பா இருக்கிறாங்க நமக்கு. அதாவது உலகத்தில் ஒரு அப்பா, பரலோகத்தில் ரெண்டு அப்பா. In heaven we have two appas, two daddies. You know, one is the Pida himself, Father himself, the Father God. Second is the Jesus is also our Father. Who can have this kind of blessing? யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? நமக்கு ஒரு அப்பா இருக்கும் பொழுதே நமக்கு இவ்வளவு சந்தோஷம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் டபுள் அப்பா கொடுக்கிறேன் உனக்கு, ஆகவே நீ கவலைப்படாத. How do you know that Jesus is our அப்பா? சில பேர் சொல்றாங்க ஏசப்பான்றது ராங்னு சொல்றாங்க. But the Bible says he is our Father. Where do you see that? எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? And I am sure some of you will think the same way. எங்க பிரதர் சொல்லி இருக்குது இயேசு நமக்கு அப்பான்னு சொல்லி என்று சொல்லுவீங்க? Isaiah 9:6. Hallelujah. See, people have the authority to call him Abba because they know the word. Amen. Hallelujah. Hallelujah. So ஆகினாலே இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, பிதா நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். Right? ஆண்டவர் இயேசு நமக்காக யார் செய்து quickly few verses, these are promises of God, right? இந்த சரோ அல்லது துக்கம், இந்த கவலை பற்றி மட்டும் பார்க்க போறோம். Actually I had two more things but no time, so let's see this promise of God, right? ஏசாயாவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4, Isaiah 53:4. This is something like what we read in 1 Peter 2:24. 1 பேதுரு 2:24 வாசிச்சோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வசனம் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4. You know, there's a slight difference from this verse and the verse that we saw in the New Testament. புதிய ஏற்பாட்டில் பார்த்த வசனத்துக்கும் இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்துக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு வசனம் 5ஆம் வசனம், ரைட்? ஓகே, 4ஐயும் பார்த்துட்டு 5ஐயும் பார்ப்போம். ஓகே, ரைட், ரெடி? Isaiah 53:4 and 5. Ready everyone? Beautiful verse, you must read this. கட்டாயம் வாசிக்க வேண்டும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் சுமந்த துக்கத்தை இன்னைக்கு நாம ஏன் சுமக்க வேண்டும்? If he has carried our worries and all the sorrow and troubles, why should we carry them today? நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார். ஆகவே என்ன தெரியுமா சொல்றார்? உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய துக்கத்தை அவர் மேல் வைத்து விடு. ஆமென், ஹalleluya. துக்கத்தை அவர் மேல வச்சிடுங்க. Don't say, oh, I am worried about my mother, I am worried about my child, I am worried about my appa. Don't say those things. Give them all to the Lord Jesus. Tell Jesus, Lord, I cannot handle this. Take charge. ஆண்டவரே, என்னால இவங்களை கவனிக்க முடியாது ராஜா. என்னால என்னுடைய மகனை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்க முடியாது. அவனை யோசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய மகனை உங்களிடத்துல கொடுக்கிறேன், அவனை நீங்க பாத்துக்கிறீங்க, என்னை விட சிறப்பாக நீங்க போஷிப்பீங்க அப்பா. Oh yes, you know, sometimes some people think, oh, if they are with me, I can look after them, right? But most of the time, they are not with us. Hallelujah, right? They are in a faraway place, right? So you better tell Jesus, take charge of that person. அந்த ஆளை பொறுப்படுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்தீங்கடா,
he will do a beautiful job. உங்களை விட சிறப்பாக பராமரிப்பார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஓகே, வாசிப்போம் 5ஆம் வசனம், verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். ரைட்? மெடிசின் எடுக்கிறதுனால அல்ல, டாக்டர்ஸ் கிட்ட போறதுனால அல்ல, நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனால அல்ல. வசனம் சொல்கிறது அவருடைய தழும்புகளால். Why are we not believing the stripes of Jesus then? ஏன் இந்த தழும்புகளை நாம நம்புறோம் இல்ல? சில பேருக்கு மருந்துகள் இருக்கிற நம்பிக்கை, ரைட்? டாக்டர்மார் மேல இருக்கிற அந்த டாக்டரை பார்த்தா நல்லது. They won't go to any other doctors because they have so much of faith in a particular doctor. இல்லையா? கவனிச்சிருக்கீங்களா? சொல்லுவாங்க சில நேரத்துல, ஐயோ வேற டாக்டர்ஸ் எனக்கு வேண்டாம், அந்த டாக்டர் தான் நான் போகணும், அவருக்கு தான் என்னை பத்தி எல்லாம் தெரியும், அவர் தான் கடவுள் உங்களுக்கு, ரைட்? ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த மனுஷரை நம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. But I tell you the one thing, you go to any doctor, you go take any medicine, but your ultimate healing is only from the Lord Jesus Christ, none others. வேற யாரும் இல்ல என்று அவர் வாக்கு கொடுத்துட்டாருங்க. என்னுடைய தழும்புகளால் உன்னை நான் குணமாக்குறதுக்கு நான் எல்லாம் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லி. Hallelujah, what a blessed people we are. எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் பாத்தீங்களா? அதனால தான் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. Okay, let's see now Isaiah. I love this verse 25:8. You will be encouraged if you see this verse. Beautiful verse. It's talking about God's caring for us, right? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த வசனம் அழகாக சொல்கிறது. If possible, right? If you will, you may mark it down. அத லைன் போட்டு மார்க் பண்ணுங்க, right? 25 verse 8. Hallelujah. 25 verse 8. ரெடியா? Hallelujah. Isaiah 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், which he has already done for us, right? Okay, as a result of that, what will happen? அதனால என்ன நடக்கிறது? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஓ, are you not blessed by this verse? இந்த ப்ராமிஸால நீங்க ஆசீர்வதிக்கப்படவில்லையா? என்ன சொல்றார்? கர்த்தரே சொன்னார்னு he made it a point to say that, right? இது கர்த்தர் தான் சொன்னாருங்கிறத அவரே எழுதி தந்திருக்கிறார். ஏன்னா நீங்க வேற யாரும் நினைச்சிட கூடாதுன்றதுக்காக, ரைட்? ஓகே, என்னவா நடக்குமாம்? நம்முடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிறான். யாரால இப்படி துடைக்க முடியும்? ஹalleluya, ஹalleluya. எத்தனை தடவை இன்னும் ஆம்பளைகள் லேஸ்ல வெளியில தெரியற மாதிரி அழுக மாட்டாங்க இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள கதறி கதறி அழுவாங்க, ரைட்? ஏண்டா அழுதா வெட்கக்கேடுன்னு சொல்லி, இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட வசனம் மிக ஆறுதல். ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவர் வெளியில கண்ணை துடைக்கிறவர் மட்டும் இல்லை, உள்ளான அழுகையை பார்த்து நம்மை துடைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு உண்டு. பாருங்க, ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். ஹalleluya. What more do we want? இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன வேண்டும்? தொடர்ந்து பார்ப்போம். 51:11. ஓ, I am blessed. Amen. Hallelujah. Okay, 51:11. Beautiful promise of God. வாசிப்போமா? அப்படியே, have you taken? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், that's all of us, right? Those who have put their trust in the Lord Jesus, என்ன செய்வாங்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். Hallelujah, hallelujah. You may say, pastor, இது எப்பயோ வரப்போற ஆசீர்வாதம், இப்ப இது கிடைக்காது நீங்க சொல்லுவீங்க. ஆனா you know already we are there. நாங்க சியோன்ல தான் இருக்கிறோம், நாங்க வந்துட்டோம். We were not in the Zion all this time, but the moment we accepted Christ, we have come into Zion. Hallelujah. So you are entitled for this blessing. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். 60:20. அதே ஐசாயா 60:20. 2 pages after the portion that we read. எடுப்போமா? 60:20 மறுபடியுமாக. Oh, I love this. இது பியூட்டிஃபுல் ப்ராமிஸ். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கு தெளிவாக, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். வெளியில போய் பார்த்தா எங்க சூரியனை பார்க்கிறது? சூரியன் இல்ல, but the Lord Jesus is there for us. ஆமென். அதனால தான் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். வாசிச்சு படிங்க பாப்பா எல்லாரும். உன்
துக்க நாட்கள். அவ்வளவுதான். ஆமென். எத்தனை பேர் எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோட இருந்தீங்க? What is the thing that was making you worried? எதை குறித்தாவது கவலைப்பட்டு, ஐயோ எப்பதான் அந்த பிரச்சனை தீருமோ, எப்ப பார்த்தாலும் சோர்வு, அப்படி இருந்தீங்களா? ஆண்டோட வாக்குத்தத்தம் வருகிறது, துக்க நாட்கள் முடிந்து போகும். Very soon you are going to be all right. Hallelujah, hallelujah. Believe this please. Hallelujah. So ஆகினால முடிந்து போகும், நம்புங்க, அது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. 65:19, 65:19. Maybe that can be the last verse. I have some more, but I think it's too long now. So especially for the smallest children, very small children. Hallelujah. 65:19. அருமையான வசனம். 19ஆம் வசனம். Hallelujah. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் நீ கேட்கப்படுவதில்லை. உங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் கூக்குரலா? எப்ப பார்த்தாலும் கண்ணீரா? எப்ப பார்த்தாலும் அழுகையா? சில மனைவிமாரை பார்த்தா கணவன் பிரச்சனையினால எப்ப பார்த்தாலும் கண்ணீர், எப்ப பார்த்தாலும் அழுக. சில கணவன்மாரை பார்த்தா நான் அப்ப சொன்ன மாதிரி மனைவி நிமித்தமாக அழுக. பிள்ளைகளை குறித்து எவ்வளவு அழுக, எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து கண்ணீர். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாங்க. I will deal with them. Hallelujah. This is the kind of God that we have today, right? தயவு செய்து இந்த ஆண்டவரை நம்புங்க, இந்த ஆண்டவரை நம்புங்க. ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஆண்டவர் நல்லவர், இந்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர், சொன்னபடியே செய்கிறவர். எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பிதாவே, ஏனப்பா இந்த காரியத்தை இன்றைக்கு எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. ஒருவேளை இன்றைக்கு இந்த காரியம் எங்களுக்கு மிகவும் தேவைப்பட்டது ராஜா. ஆமையா, நீங்க ஒன்றையுமே தேவையில்லாததை நீங்க சொல்ல மாட்டீங்க, செய்ய மாட்டீங்கப்பா. எஸ் லார்ட், யூ நியூ that some of us, or maybe all of us, needed this particular message. That's why you have blessed us now with all these wonderful promises of God. We are going to take it and go. இதை எடுத்துக்கொண்டு போகிறோம் இந்த நாளில ராஜா. நன்றி இந்த வார்த்தைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். உங்களுக்கு சமாதானம் தந்தருள கடவர். Now may the grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with us all, now and evermore. Amen, amen, amen. என் ஆத்துமாவை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென், ஆமென். நல்லது நேயர் சகோதர சகோதரிகளை, மீண்டும் அடுத்த ஞாயிறன்றும் இதே நேரம் மற்றும் ஒரு விண்ணோசையில் சந்திப்போம். விண்ணொளி எனும் எமது அனுதின காலை சிந்தனை நிகழ்ச்சியை நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் mail@newgraceministries.org என்ற இணைய முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 004426463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றோம்.